இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு பொரியல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வழுவழுப்பாக இருக்கும் அதெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு இந்த அளவுக்கு கழுவி வெயிலில் காய வச்சதும் இந்த பூசணி விதையை நல்லா தோலெல்லாம் நீக்கி நம்ம இந்த விதையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காயை எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னாடி இருக்க அந்த தோலெல்லாம் நம்ம நீக்கிக்கலாம். இந்த காய் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேக வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் கடலைப்பருப்பு சேர்க்கும் போது 1-2 கடிப்படும் போது நம்மளுக்கு பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் சூடாகி சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே மிதமான தீயில் இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் நம்ம கூட்டு, குழம்பு எல்லாமே பண்ணலாம். இதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கினதும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே இந்த காய் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். வெங்காயம் நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூசணிக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த காய் கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் கத்தியில் கட் பண்ணும்போது. ஆனால் அடிகனமான கடாயிலலாம் நம்ம வேக வைக்கும் போது அதிகபட்சம் 5 நிமிஷம் தான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சாலே போதும். நல்லா குழஞ்ச மாதிரி வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் மற்ற காயெல்லாம் வேக வைக்கிற மாதிரிலாம் கூட இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்ததுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே வெங்காயம் அந்த காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இதை வேக வச்சா போதும். ஒரு தடவை மூடி போட்டு நம்மளுக்கு வேக வைக்கும் போதே இது நல்லா வெந்துடும். நம்ம சேர்த்த அந்த தண்ணியில் ஒரு தடவை இது மூடி போட்டு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் போட்டு இதை கிண்டிட்டு இருந்தோன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் வேக வச்சாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் நம்மளுக்கு வற்றி அந்த காயும் பார்த்தா நம்மளுக்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி கரும்பு சர்க்கரை வேண்டாம், ஏற்கனவே இந்த காய் இனிப்பாக இருக்கும், கூட இனிப்பு வேண்டாம்னு நினச்சோம்னா துருவின தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். எப்படி சாப்பிட்டாலும் இந்த பூசணிக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் வச்சு ஒரு தடவை பொரியல் இப்படி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.